அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. இது அதோடைய முதல் பாகம். மொத்தம் ஒரு 5, 6 இல்லை 7 பாகங்கள் வரும். முழுமையாக பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செமினார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோவில் முடியாது. ஒரு 6 அல்லது 7 வீடியோ வரும். எல்லா வீடியோவும் தொடர்ச்சியாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இதுவாக இது அமையும். ஏன்னா ஹெல்த் இருந்தால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு மேலே வெல்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? ஹெல்த் அப்படின்னா என்ன, வெல்னஸ்னால் என்ன? நிறைய பேர் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு குழப்பிக்கிறீங்க. இல்லை, உடலில் நோய் இல்லாமல் இருந்தால் அது ஹெல்த். ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் அ ஹெல்த். ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவேளை அவன் மனசில் அமைதி இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அப்போ ஹி இஸ் நாட் வெல். வெல்னஸ் அங்கே இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடல் இருக்காது, ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்காது, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வெல்னஸ் ஆக முடியாது. ஹெல்த் ஒருவேளை கரெக்டாக இருக்கும், பிபி இருக்காது, சுகர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. ஹி இஸ் ஹெல்த்தி. பட் இஸ் ஹி வெல் அப்படின்னா நோ. அப்போ ஹெல்த் இஸ் பேசிக். அது உடலும் மனமும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நோய் இல்லாமல் இருப்பது ஹெல்த். நிறைவான வாழ்க்கை வாழ்வது வெல்னஸ். அப்போ இந்த வெல்னஸுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. அந்த வெல்னஸை தந்திர யோகம் வழியாக அச்சீவ் பண்ணுறது எப்படி, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு அருமையான ஒரு கோட். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. இட் இஸ் தி ஒன்லி பிளேஸ் யூ ஹாவ் டு லிவ் இன். உங்கள் உயிர் அல்லது உங்களுடைய ஆன்மா இருக்கக்கூடிய ஒரே இடம் உங்களுடைய உடல் தான், பருவுடல் தான். அதனால அதை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ சித்தர் இலக்கியம் வந்தீங்கன்னா கடுவெளி சித்தர் சொல்றார், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. இந்த பருவுடல் என்பது பொய், மாயை. இது வெறுமனே காற்றடைத்த ஒரு பை, பலூன். ஒரு ஓட்டை டப்புன்னு போட்டிங்கன்னா போயிடும். இது தத்துவம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உடலுக்கு, பருவுடலுக்கு தமிழில், தூய தமிழில் பெயர் என்ன? மெய். பருவுடலுக்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு. அப்ப தொல்காப்பியர் காலத்திலிருந்தே பருவுடலை மெய் என்று தான் அழைத்தார்கள். அது பொய் அல்ல, மெய். இதை ரொம்ப வலுவா இதை அழுத்தி சொன்னவர் நம்ம திருமூலர். இந்த பாடல், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இந்த உடல் ரொம்ப இடிவானது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன். ஆனா அப்புறம்தான் இந்த உடம்புக்குள்ளதான் என்னுடைய ஆன்மா, அந்த ஜீவாத்மாவின் அம்சம் உள்ளதான் இருக்குதுங்கிறத நான் கண்டு கொண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. இங்க உத்தமன் சொல்றது நீங்க ஆன்மான்னு எடுத்துக்கலாம், இல்ல கடவுள்னு எடுத்துக்கலாம். அந்த கடவுளின் அம்சமான அந்த ஆன்மா குடியிருக்கும் கோயில் தான் இந்த உடம்பு. இந்த பருவுடல் ஒரு கோயில். உள்ளே குடியிருப்பது யார்? ஜீவாத்மாவின் அம்சமான ஆன்மா, இல்லை ஜீவாத்மா.
இந்த பரமாத்மாவின் அம்சம், அந்த ஜீவாத்மா பரமாத்மாவின் அம்சம், அது உடலுக்குள்ளே இருப்பதனால் இந்த உடல் கோயில். இதை நான் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த புரிதல் வந்த பின் உடம்பை நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்தது இன்னொரு பாடல், திருமந்திர பாடல் 211. உடம்பார் அடியின் உயிரார் அடிவர். இங்க உயர்வு நிகழ்ச்சியில் சொல்றாரு உடம்பு, அத உடம்பார், உயிரார். உடம்பார் அடியின் உயிரார் அடிவர். உடல் அழிந்து போனால் உயிரும் அழிந்து போகும். அழிந்து போகாது, விலகி போகும், ஓடி போயிடும். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். வாழ்க்கையில் உங்களுடைய குறிக்கோள் மெய்ஞானத்தை அடைவது என்றால் அதுக்கு உடலில் துணை வேணும். இந்த உடல் இல்லாமல் எதுவும் நடக்காது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப நீங்க உயிரை வளர்க்கணும்னா முதல்ல உடம்பை ஒழுங்கா வளர்க்கணும், பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த உடல் என்பது எல்லாத்துக்கும் அடிப்படை. ஹெல்த் குட் பி அச்சீவ்ட் வித் எனி மெடிக்கல் சிஸ்டம். நிறைய மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது. எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் பெரும்பாலும் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ஹெல்த், நோய் இல்லாத நிலை, நோயற்ற நிலையை அடைவது எப்படி, இது எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் ஃபோக்கஸ் பண்ணுது. பட் யூ கேனாட் அச்சீவ் வெல்னஸ் த்ரூ எ மெடிக்கல் சிஸ்டம். Wellness could be achieved only through holistic healing. அப்ப இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங் வழியாகத்தான் வெல்னஸ் அடைய முடியும். இப்ப இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங்னா என்ன? ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது ஹோலோஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து வந்த ஒரு சொல். கிரேக்க மொழியில் ஹோலோஸ் அப்படின்னா ஓல் அப்படின்னு அர்த்தம். ஹோலிஸ்டிக்னா ஹோலி அப்படின்னு நினைக்காதீங்க. ஹோலிஸ்டிக்னா தி ஓல், அதோட ரூட் வேர்டு ஹோலோஸ். கிரேக்க மொழியில் அந்த ரூட் வேர்டு ஹோலோஸ், அதோடைய அர்த்தம் தி ஓல். பேசிக் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, யுவர் பாடி ஹேஸ் அ ட்ரெமெண்டஸ் பொட்டென்ஷியல் டு ஹீல் இட் செல்ஃப். இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள முடியும். ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப்பை தந்திர யோகம் வழியா எப்படி பண்றது, எளிமையான முத்திரைகள் வழியாக எப்படி பண்றது, ஹெல்த்தை மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த நிலையான வெல்னஸை எப்படி அச்சீவ் பண்றது, அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். பர்ஃபெக்ட் ஹெல்த் ஆர் வெல்னஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல். இது தட்டையான ஒற்றை பொருள் அல்ல, இதுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. There are 6 dimensions. காமனா 6 சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறோம், 7 dimensions இருக்கு. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக 6 dimensions. 1 ஃபிசிக்கல் ஹெல்த், அடுத்தது மென்டல் ஹெல்த், 3ஆவதாக எமோஷனல் ஹெல்த், 4ஆவதாக என்விரான்மெண்டல் ஹெல்த், 5ஆவது சோஷியல் ஹெல்த், 6ஆவது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த எல்லாம் சேர்ந்தது தான் holistic wellness. The 6 components of health. இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த், உடல் நோய் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், என்விரான்மெண்டல், சோஷியல், கடைசியாக ஸ்பிரிச்சுவல். இந்த ஒன்றையும் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ இந்த உடலை பாதுகாக்க வேண்டும், உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இதை ஒரு கோயிலாக பாவிச்சு அதை பாதுகாக்கணும். இப்போ இந்த உடல் என்பது ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்களுடைய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். நம்ம உடலை சுற்றி இருக்கிற ஆறா அது 5 கோஷங்களால் ஆனது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம்.
அதுல முதல் 2 கோஷமான அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த 2ஆல் உருவானது பாதுகாக்கப்படுவது இந்த பிசிக்கல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மனோமய கோஷத்தோடு தொடர்புடையது. 3வது கோஷமான மனோமய கோஷம். அடுத்த ஹெல்த் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அகத்தியரோட கூற்று. மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனதில் பாசிட்டிவான எமோஷன்ஸ் நிறைஞ்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நோய்கள் இருக்காது. மனசுல அழுக்குகள் நிறைந்திருந்தால், மனம் ஒரு சாக்கடையாக இருந்தால் வாழ்க்கையும் சீர்கெடும். அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். நீ மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், பிராணாயாமா பண்ண வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், கும்பகம் பண்ண வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை மனம்தான் என்பது அகத்தியர் வாக்கு. இதுதான் மனோமய கோஷம். இது மென்டல் ஹெல்த். 3வதா வரக்கூடியது எமோஷன் ஹெல்த், நம்முடைய விஞ்ஞான்மய கோஷம். உங்களுடைய உணர்வுகள், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ். பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்? லவ், ஹாப்பினஸ், ஜாய், ஹோப், ட்ரஸ்ட், கிராட்டிடியூட். நன்றி உணர்வு ஒரு பாசிட்டிவ் எமோஷன். சந்தோஷமாக இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, நம்பிக்கை கொள்வது, மனிதர்களை நம்புவது. ஹோப் ஒரு நம்பிக்கையோடு இருப்பது. இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நெகட்டிவ் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருக்கும் பலவிதமான பயங்கள், தயக்கங்கள், குற்ற உணர்ச்சிகள், கோபம், பொறாமை, சோகம், லோன்லினஸ். இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதெல்லாம் கடைசி எங்கே கொண்டு விடும்? டிப்ரெஷனில் கொண்டு விடும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். அப்போ பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது உங்களுடைய வெல்னஸ் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்கும், வெல்னஸ் வரும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் மனசில் நிறைஞ்சிருந்தா ஹெல்த்தும் பாதிக்கும், உங்களுடைய வெல்னஸ் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹெல்த், சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலும் ஹெல்த்தியாக இருக்கணும். இதை 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று மைக்ரோ என்விரான்மெண்ட், இன்னொன்று மேக்ரோ. இந்த மைக்ரோ அப்படின்னா அது உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம். இது ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட். அப்போ வீட்டுக்குள்ளே எப்பவும் சண்டையும் சச்சரவும் பிளவுகளும் இருந்தால் அது ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட். ஒரு சந்தோஷமான குடும்பம், ஒரு அமைதியான வீடு, ஒரு ஆனந்தமான வீடு கடவுள் வாழும் இல்லம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆனந்தமான ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட் இருந்தால் உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், உங்களுடைய வெல்னஸ் முழுமையாக இருக்கும். ஆனால் இந்த மைக்ரோ என்விரான்மெண்ட்ல எப்போவுமே பிரச்சனை, எப்போவுமே ஒரு உரசல், எப்போவுமே ஒரு லொல் அப்படின்னு குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைக்ரோ என்விரான்மெண்ட் உங்களுடைய உடல் நலத்தை கெடுக்கும், உங்களுடைய மனநலத்தை கெடுக்கும், உங்களுடைய எண்ணங்களை சீர்கெட வைக்கும். அப்போது மொத்தமாக வெல்னஸ் அடி வாங்கும். ஒரு அன்ஹாப்பி மைக்ரோ என்விரான்மெண்ட் பெரும்பாலான நோய்களுக்கும் காரணமாக அமையும். அடுத்த மேக்ரோ என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற இந்த சொசைட்டி, நீங்கள் வாழ்கிற அந்த ஊர், உங்களுடைய மாநிலம், உங்களுடைய நாடு, இல்லை உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் மேக்ரோ. பல மதங்களை சார்ந்தவர்கள் ஒன்றாக வாழும் இடத்தில் ஒரு ஹார்மனி இருந்தால், ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கும்போது, பல ஜாதிகள் வாழ்கிற ஒரு இடத்தில்,
பல கம்யூனிட்டிஸ் வாழ்கிற ஒரு இடத்தில், பல மதத்தவர் வாழ்கிற ஒரு இடத்தில், ஒரு மாநிலத்தில் ஒரு மத ஒற்றுமை, நல்லிணக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா, அது ஒரு ஹாப்பி மேக்ரோ என்விரான்மென்ட். எப்பவுமே மத கலவரங்கள், இல்ல அன்ரெஸ்ட், கான்ஸ்டன்டா போராட்டங்கள், வன்முறைகள் இப்படி இருந்ததுன்னா, அது ஒரு டாக்ஸிக்கான மேக்ரோ என்விரான்மென்ட். ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு மேக்ரோ என்விரான்மென்ட் ஒரு நல்ல ஹெல்த்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு பொல்யூட்டட் மேக்ரோ என்விரான்மென்ட். இந்த படம் வந்து சமீபத்தில் டெல்லியில் எடுக்கப்பட்டது. அங்கே உள்ள மாசு, காற்றில் நிலவும் மாசு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க டெல்லியில? 1/3 ஆஃப் தி எல்டர்ஸ் பாப்புலேஷன் ஆர் அஃபெக்டட் வித் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். டெல்லியில் இருக்கிற பாப்புலேஷன்ல 1/3 முதியோர்கள் சுவாச நோய்களால் அவதிப்படுகிறார்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹெல்த். 5வதா வரக்கூடியது சோஷியல் ஹெல்த். யுவர் இன்டராக்ஷன் வித் தி சொசைட்டி. ஹவ் யூ பிஹேவ் இன் திஸ் சொசைட்டி. இந்த சொசைட்டியில் உங்களுடைய பங்கெடுப்பு. அது உங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம் அல்லது சோகமாக்கலாம். அது உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அல்லது அன்ஹெல்த்தி வச்சுக்கலாம். நீங்க இந்த சொசைட்டியோட இணக்கமா, அந்த ஒரு அங்கமாக மற்றவங்களோட இணக்கமா போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வெல்னஸ் நல்லா இருக்கும். இப்போ உங்களுடைய பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் சிலது இருக்கு. அது உங்களுடைய சோஷியல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முக்கியமான விஷயங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ். எப்பவும் மற்றவங்க மேல ஒரு கோபமான மனநிலை. ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது எத்தாப்புல வரானெல்லாம் திட்டிக்கிட்டே போனீங்க. யாராவது ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டானா அவனை திட்டுறது, எரிச்சல் படுறது, ஒய் ஒய் ஒய்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ். இம்பல்சிவ் பிஹேவியர், தேவையில்லாமல் ஷோ காட்டுறது, இம்பல்சிவாக ஏதாவது வார்த்தைகளை விடுறது, சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிக்காமல் இருக்க, நோ பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு காரை விடுறது, இது நீங்கள் சொசைட்டியை மதிக்கலைன்னு அர்த்தம். அடுத்தது ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. நான் தான் பெரியவன், நான் ஒரு க்யூவில் நிற்க மாட்டேன், நான் முன்னாடி போயிடுவேன், நான் பயில்வான், யார் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அடித்து தள்ளிட்டான் போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். மேனிப்புலேட்டிங் அதர்ஸ். உங்களால் முடியும் என்பதற்காக மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது, இல்லை உங்களுடைய வெல்த்தை காட்டி, இல்லை உங்களோட வெல்த்தை பயன்படுத்தி, இல்லை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது. நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒத்துக்காமல் போகிறது. இது எல்லாமே ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இதில் எது இருந்தாலும் உங்களுடைய சோஷியல் லைஃப் பாதிக்கும், உங்களுடைய வெல்னஸ் பாதிக்கும். இதில் கடைசியாக வருது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இது எல்லாம் இருந்தாலும் கடைசியாக ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா, உங்களுடைய ஆன்மா ஆனந்தமாக இல்லை என்றால் வெல்னஸ் அடைய முடியாது, பர்ஃபெக்ட் ஹெல்த் அடைய முடியாது. த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் லைஃப் ஷுட் ஹாவ் எ மீனிங் அண்ட் பர்பஸ். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு குறிக்கோளும் இருக்கணும். எந்த குறிக்கோளும் இல்லாமல் வெந்ததை சாப்பிட்டு வேலை வந்தால் போகலான்னு உட்கார்ந்துக்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லை. யூ ஷுட் ஹாவ் எ இன்னர் கனெக்ஷன் அண்ட் பீஸ். உங்களுடைய ஆன்மாவோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். உங்களுடைய ஆன்மா ஆனந்தமாக இருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கோயிலுக்குள்ள போகிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. கனெக்ஷன் டு சம்திங் கிரேட்டர். நம்மளை விட ஒரு பெரிய பவர் இருக்கு. அதை கடவுள்னு சொல்லலாம், இல்லது காஸ்மிக் எனர்ஜின்னு நீங்கள் சொல்லலாம். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க காஸ்மிக் எனர்ஜி, இயற்கைன்னு எடுத்துக்கோங்க. அந்த இயற்கையோடு ஒரு இணைப்பு. இல்லை நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னா அந்த கடவுளோடு ஒரு இணைப்பு. எத்திக்கல் லிவிங் அண்ட் கம்பேஷன்.
இந்த அண்ட சராசரத்துக்கு முன்னாடி நம்ம நத்திங்ங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததுன்னா, எல்லாம் சிவம் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, யூ வில் ஹேவ் கம்பேஷன். யூ வில் லீட் அ எத்திக்கல் லைஃப். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய வெல்னஸ் முழுமை பெறும். ஆனால் இப்போ சமீபமாக என்ன சொல்கிறாங்க, இந்த 6 மட்டும் பத்தாது, 7வது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது ஃபைனான்ஷியல் ஹெல்த். அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம், சரிதான். பணமின்றி எதுவும் நடக்காது. இப்போ ஃபினான்ஷியலி யூ ஷுட் பி செக்யூர்டு. அந்த ஃபினான்ஷியல் வெல்னஸ் அதுவும் சரியாக இருந்தால் தான் கேரியர் இதுக்குள்ளே தான் அடங்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அது இருந்தால்தான் இந்த வெல்னஸ் முழுமை அடையும். அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தால் உங்களுக்கு தர முடியாது. ஆனால் தந்திர யோகம் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் அட்டைன் பண்ணுறதுக்கு தந்திர யோகம் டெஃபினெட்லி கேன் ஹெல்ப் யூ. அதை எப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு 7-8 வாரத்துக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒரு வீடியோவையும் பாருங்கள். நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஸோ பார்ட் 2ல் இதை கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் ஜேபி.